இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோனி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், 5 பேர் அலைய நிறுத்தல. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம். குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேளுங்கள் அந்தோனி. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோனி ஏறாத படகும் இல்லை. வில்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோனி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்று தெரியுது. நீங்க எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் லாகுர்னாஃப் நகரில் திருமதி யாழினி சந்திரராஜா அகிலன் போட்டியிடுகிறார். பொண்டி நகரில் திருமதி பிரேமினி பிரபாகரன் போட்டியிடுகிறார். மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்ந்து மோசமாகி வருகின்றது. ஐரோப்பிய நாடுகள் சைப்ரஸுக்கு தங்கள் படை வளங்களை நகர்த்துகின்றன. பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் மத்திய கிழக்குக்கு போர் கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்ப முடிவு செய்துள்ளன. லெபனானுக்கு போர் விரிவடையக்கூடாது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரெஞ்சு குடிமக்களை மீட்கும் விமானம் ஒன்று ஏவுகணை தாக்குதல் காரணமாக அவர்களை மீட்காது திரும்பியுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஸ்பெயின் நாட்டின் பிரதமருடன் உரையாடியிருக்கிறார். நோர்வே பிரான்சுடன் அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கு தயாராகியுள்ளது. பாரிஸின் புறநகரில் 2023 ஒரு இளைஞரை அருகில் இருந்து சுட்டுக் கொன்ற பிரெஞ்சு காவலர் ஒருவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் லா குர்னோவ் நகரில் லா குர்னோவ் ப்ளூக்ரோன் பட்டியலில் லா குர்னோவ் நகரபிதா ஜீல் பூவின் ஆதரவில் நதியா ஷம்போன் அவர்களின் தலைமையில் திருமதி யாழினி சந்திரராஜா அகிலன் போட்டியிடுகிறார். திருமதி யாழினி சந்திரராஜா அகிலன் லா குர்னோவ் தமிழர்களிடையே நன்கு அறியப்பட்டவராகவும் ஏற்கனவே லா குர்னோவ் நகரசபையில் நகரசபை உறுப்பினராகவும் திகழ்கிறார். லா குர்னோவ் வாழ் தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளை வழங்கி தன்னை வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றார். பிரான்ஸ் நகரசபை தேர்தலில் பொண்டி நகரத்தில் பொண்டி எக்ரிவான் லெவெனீர் அவேக் அம்பிஷியோன் என்ற பட்டியலில் பொண்டி நகரபிதா ஸ்டீஃபன் ஏவே அவர்களின் தலைமையில் திருமதி பிரேமி பிரபாகரன் போட்டியிடுகிறார். திருமதி பிரேமி பிரபாகரன் தற்பொழுது பொண்டி நகரசபை உறுப்பினராக திகழ்கிறார். பொண்டி வாழ் தமிழர்களுக்காக நிறைய திட்டங்களையும் பொண்டி நகரத்தில் தமிழ் மக்களுக்கான நினைவு சின்னம் அமைவதற்கான நிறைவான பணிகளிலும் இவர் ஈடுபட்டிருந்தார். பொண்டி வாழ் தமிழ் மக்கள் தனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்ந்து மோசமாகி வருகின்றது. 7வது நாளாக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல் தற்பொழுது மத்திய கிழக்கு முழுவதும் பரவியுள்ளது. கட்டார் டோகா நகரில் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டதுடன் கட்டார் அரசு தங்கள் நாட்டை நோக்கிய ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தடுத்து விட்டதாக அறிவித்திருக்கிறது. மார்ச் 5ஆம் தேதி காலை 5:26க்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மத்திய கிழக்கு போர் 7வது நாளாக தொடர்கிறது. ஈரானின் புரட்சி காவல் படை அமெரிக்க கடல் போக்குவரத்து கப்பலை போர்க்களத்தில் தாக்கியதாக அறிவித்திருக்கின்றது. டோகா உள்ளிட்ட பல மத்திய கிழக்கு நாடுகளின் தலைநகரங்களில் வெடிகுண்டு சத்தங்கள் தொடர்ந்து கேட்ட வண்ணம் உள்ளன. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் போர் நிலைமை தொடர்கின்றது. ஐரோப்பிய நாடுகள் சைப்ரஸுக்கு தங்கள் படை வளங்களை நகர்த்துகின்றன. சைப்ரஸில் பிரிட்டிஷ் படைத்தளம் மீது ஈரானிய ட்ரோனின் தாக்குதலுக்கு பின்னர் ஐரோப்பிய நாடுகள் படை வளங்களை அனுப்புகின்றன. பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் சைப்ரஸுக்கு கடற்படை வளங்களை அனுப்புவதாக இத்தாலியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்ச் 5ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ட்ரோன் ஒன்று சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் படைத்தளத்தை தாக்கியிருந்தது. இதனை அடுத்தே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் நடைபெறும் மோதலில் அமெரிக்க விமானங்கள் தங்கள் மத்திய கிழக்கு படைத்தளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கும் என்று பிரான்ஸ் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய தாக்குதலுக்கு பின்னர் சைப்ரஸை பாதுகாக்க இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடற்படை கப்பல்களை அனுப்பியுள்ளன. பிரிட்டன், கிரீஸ் ஆகிய நாடுகளும் கடல் மற்றும் வான்படை வளங்களை சைப்ரஸுக்கு நகர்த்துகின்றன. இதேவேளை பிரிட்டிஷ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சைப்ரஸுக்கு விஜயம் செய்துள்ளார். கிரீஸ் நாட்டின் கிமோன் பிரிகேட் கப்பல் லிமாஷோல் துறைமுகத்தில் நுழைந்துள்ளது. இத்தாலியின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில்
இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் மத்திய கிழக்குக்கு போர் கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்ப முடிவு செய்துள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகள் தங்கள் போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அந்த பகுதிக்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளன. இதேபோல் கிரீஸ் நாடும் தனது படை வளங்களை அனுப்புவதாக தெரிவித்திருக்கின்றது. நெதர்லாந்தையும் இந்த விடயத்தில் இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நெதர்லாந்து ஆராய்ந்து வருகின்றது. இந்த நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பகுதியில் பாதுகாப்பு மற்றும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானுக்கு போர் விரிவடையக்கூடாது என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள 7 லட்சம் பொதுமக்களை அங்கிருந்து விலகிச் செல்லுமாறு இஸ்ரேலிய படையினர் அறிவித்துள்ளனர். லெபனானின் தெற்கு பகுதியில் இருந்து தப்பிச் செல்லும் மக்களுக்கு உடனடி மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இதேவேளை குர்திஸ் படைகளின் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முழுமையாக ஆதரிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த செய்திகள் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையையும் அதன் விளைவுகளையும் பிரதிபலித்து நிற்கின்றன. பிரான்ஸ் லெபனானுக்கு கவச வாகனங்களை அனுப்பும் என எமனுவல் மேக்ரான் அறிவித்திருக்கின்றார். லெபனானின் படைத்துறைக்கு பிரான்ஸ் கூட்டுறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த கவச வாகனங்கள் அங்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரில் லெபனான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. பிரெஞ்சு குடிமக்களை மீட்கும் விமானம் ஒன்று ஏவுகணை தாக்குதல் காரணமாக அவர்களை மீட்காது திரும்பியுள்ளது. பிரான்சின் போக்குவரத்து அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து பிரெஞ்சு குடிமக்களை மீட்கும் நோக்கில் அரசாங்கம் ஏற்பாடு செய்த ஏர் பிரான்ஸ் விமானம் அந்த பகுதியில் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்ததால் மார்ச் 5ஆம் தேதி இரவு எவரையும் மீட்காமல் பரிசுக்கு திரும்பி வர நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடிமக்களை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல்.
VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸுடன் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளார். அமெரிக்காவின் சமீபத்திய பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டின் ஐரோப்பிய ஒற்றுமையை காட்டி ஆதரவளித்திருக்கின்றார். அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தங்கள் குறித்து ஸ்பெயினுக்கு பிரான்ஸ் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியத்துவத்தை இதன் பொழுது எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நோர்வே பிரான்சுடன் அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகியுள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பிய அணு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார். இது தொடர்பாக அவர் அறிவித்தல் ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இதன் ஒரு பகுதியாக நோர்வே நாடு பிரான்சுடன் அணு ஆயுதங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக உள்ளது என்று அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸின் புறநகர் பகுதியில் 2023 ஆண்டு ஓர் இளைஞரை அருகில் இருந்து சுட்டுக் கொன்ற பிரெஞ்சு காவலர் ஒருவர் மரணத்திற்கு வழிவகுத்த வன்முறை குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என வெர்சாய் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மார்ச் 5 அறிவித்துள்ளது. இந்த சம்பவமானது நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களையும் வன்முறை சம்பவங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. காவலரின் நடவடிக்கை குறித்து நீதிமன்றம் விசாரணை நடத்தும். விசாரணை வன்முறை காரணமாக மரணம் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நடைபெறும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.